Hi guys, and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக இமீடியட்டா பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டாப் நியூஸ் இம்பார்ட்டண்டா ரொம்ப சீக்கிரமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுதுங்க. என்ன அப்படின்னா எல் செல்வடாரோட லீகல் டெண்டரா பார்த்தீங்கன்னா பிட்காயின் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2021ல. ஸோ அப்பவே அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. நாங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பிரைஸ் பண்ணியிருந்தோம் அந்த மூவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுமா அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்டா அர்ஜென்டினாவோட செக்யூரிட்டிஸ் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல் சல்வடாரோட டிஜிட்டல் அசெட்ஸ் டீமோட பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் கொலாபரேஷன் பண்ணலாம் கிரிப்டோ அடாப்ஷன் அண்ட் கொலாபரேட் பண்றதுக்கு எப்படி அதை புழக்கத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஹெல்ட் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸ் வெளியே வந்திருக்குங்க. ஸோ எல் சல்வடார் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 2021ல பார்த்தீங்கன்னா பிட்காயின் லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ எல்லா கண்ட்ரீஸுமே ஆல்மோஸ்ட் அது ஒரு சூசைடல் மூவ். பிட்காயின் திடீர்னு பயங்கரமா டம்ப் ஆகி போயிடுச்சுன்னா உங்களோட கண்ட்ரியோட வெல்த்தே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிட்காயின் 2022-2023 ஒரு பெரிய லோக்கே போச்சு. ஆல்மோஸ்ட் 18K வரைக்குமே போச்சுங்க. ஆனா அப்ப எல் சல்வடார் எதுவுமே விற்கவும் இல்லை. அவங்க அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கும் சரி அவங்களோட எக்கனாமிக்கே பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ரிசர்வ் பண்ணி வாங்கி வச்சிருந்தாங்க. இப்போ பிட்காயின் ஆல்மோஸ்ட் ஒரு 70K கிட்ட போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா $80 மில்லியன் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிட்காயின் மூலமா மட்டும் அவங்க கண்ட்ரிக்கு ரெவன்யூ வந்திருக்குங்க. இது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக எவ்வளவு கலெக்ஷன் வருது கவர்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஒரு அசட்டை நீங்க வச்சிருக்கிறதால உங்களுக்கு $80 மில்லியன் வருது அந்த கண்ட்ரிக்கு. ஸோ அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஒரு டாக்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுமே அவங்க கண்ட்ரில இது லீகல் டெண்டரா கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நீங்க எல் சல்வடார் கண்ட்ரி நீங்க விசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க போய் ஜிபே எல்லாம் பண்றீங்களா, அந்த ஜிபே பண்ற மாதிரி நீங்க பிட்காயின் பண்ணலாம். அவங்க கண்ட்ரில பாத்தீங்கன்னா சிவோ வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்மளுக்கு எப்படி பேடிஎம் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பேடிஎம் இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு சிவோ வேலட் இருக்கு. அந்த ஆப் மூலமா நீங்க பிட்காயின் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க சாதாரணமா நீங்க இந்தியன் ருப்பி ஐஎன்ஆர் நீங்க ஜிபே பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க சிவோ வேலட்ல பிட்காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் லீகல் டெண்டரா அனௌன்ஸ் பண்றது. ஸோ மேபி அந்த ப்ராசஸ்க்கு இப்போ அர்ஜென்டினாவும் ரெடி ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட நிறைய RFID டெக்னாலஜிஸ் அந்த அமெரிக்கால பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டா பாத்தீங்கன்னா அவங்க நல்லா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பால் கூட. இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் கப் வேற ஜெயிச்சாங்க. ஸோ குளோபல் ஸ்கேல்ல அர்ஜென்டினா ஆல்சோ ஹோல்ட்ஸ் வெரி பிக் கண்ட்ரி. ஏன்னா இப்ப நீங்க மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அர்ஜென்டினாக்கு கொஞ்சம் மவுஸ் அதிகம். இப்போ எக்ஸாம் ஒரு ஃபின்லாண்டோ அந்த மாதிரி பண்றாங்கன்னா பெருசா யாருக்கும் தெரிய போறது இல்லை. எல் சல்வடாருமே பிட்காயின் லீகல் டெண்டர் அனௌன்ஸ் பண்றதுக்கு யாரும் தெரிய வரல. ஆனா இப்ப அர்ஜென்டினா அப்படின்ற கண்ட்ரி உள்ள கொண்டு வாட் இஃப் இட்ஸ் அ சக்சஸ். எப்படி எல் சல்வடாருக்கு ஒரு பெரிய சக்சஸ் அடிச்சதோ அதே மாதிரி அர்ஜென்டினாவுக்கு சக்சஸ் அடிச்சதுன்னா தேர் வில் பி மல்டிபிள் கண்ட்ரிஸ் கம்மிங் டவுன் த லைன். அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மூக்குள்ள உள்ள வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் அடாப்ஷன். ஒருத்தர் ஆரம்பிச்சு அது சக்சஸ் ஆனா மட்டும்தான் அடுத்தடுத்த பேர் ஆரம்பிப்பாங்க. அதோட செயின் தான் மூவ் ஆயிருக்கு. அண்ட் இதோட விளைவா பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினுமே 70K மார்க் பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஆல் தி கண்ட்ரிஸ் to get starting into the cryptocurrency adoption. So thank you for watching Karma Crypto. So இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க so that they also get to know all this interesting information that Karma Crypto is providing to their subscribers each and every day. Thank you.